வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 19 to 21 கவர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 3:4 கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டிருப்போம். ஏ இஸ் டு பின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது டேரெக்டாக நம்ம எடுத்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் கியூப்னா 3 கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்னா 4 கியூப். கிளியரா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னா 9 போடுவீங்க இல்லையா? ஸோ 9 இன்ட்டு 4 36 ப்ளஸ் 3 இன்ட்டு 16 48 is to 3 cube 27 4 cube 64. இப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 36 + 48 36 + 48 84 is to 27 + 64 27 + 64 91. கிளியரா? ஸோ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 அதாவது 84 / 3 பண்ணுங்கள் 28 கிடைக்கும். இஸ் டூ 91 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் நாட் கேன்சல் இல்லைங்களா? ஸோ 91 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 டேபிள் போட்டிங்க அப்படின்னா 84 / 7 12 is to 91/7 13. So answer 12 is to 13. Option B. ஓகேவா? 19 சம் ஓகேவா? And 20. If P is to Q is the subduplicate ratio of P minus x square is to Q minus x square. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சப்டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன? A is to B ஓட சப்டூப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா √A is to √B. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் இருக்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் A is to ஸ்கொயர் ரூட் ஆஃப் B. ஸோ இது எதோட P is to Q எதோட சப்டூப்ளிகேட் ரேஷியோ? P minus x square is to Q minus x square சப்டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ P minus x square உடைய சப்டூப்ளிகேட் root of P minus x square, Q minus xக்கு root of Q minus x square. இதோட சப்டூப்ளிகேட் ரேஷியோ தான் ஈக்குவல் டு என்ன வரும்? P/Q. தென் என்ன பண்ணுறீங்க? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்னால் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் என்னவாயிரும்? கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? அப்புறம் P minus x square by Q minus x square ஈக்குவல் டு B square by Q square. நமக்கு என்ன வேணும்? தென் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ PQ square மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் Q square is equal to P square Q minus P square x square. கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் எக்ஸ் ஸ்கொயர் டேபிளாக ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ P square x square மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் Q square. மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் P square Q இந்த PQ ஸ்கொயர் ஆப்போசிட்டில் கொண்டு வந்தாங்க, மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் PQ ஸ்கொயர். ஸோ இதில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது, எடுத்துடலாமா? ஸோ உள்ளே இருக்கிறது P square மைனஸ் Q ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் காமனாக PQ இருக்கும். வெளியே எடுத்துட்டோம்னா P minus Q. கிளியரா? தென் எக்ஸ் ஸ்கொயர் P ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயரை P ப்ளஸ் Q இன்ட்டு P மைனஸ் Qன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு PQ இன்ட்டு P மைனஸ் Q. ஸோ இங்கே P மைனஸ் Qவையும் P மைனஸ் Qவையும் கேன்சல் பண்ணிடுங்க.
So x square is equal to pq by p plus q. Option C. 21 option C. Then 21 பாருங்க 2s is to 3t இதோட டூப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ a is to b ஓட டூப்ளிகேட் ரேஷியோ வந்து 2s minus p 3t minus pன்னு சொல்கிறாங்க. இப்போ a is to p இதோட டூப்ளிகேட் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோம். இதோட டூப்ளிகேட் ரேஷியோ a ஸ்கொயர் is to b ஸ்கொயர். அதே மாதிரி 2s is to 3t is the duplicate ratio of 2s minus p is to 3t minus p. அப்போனா ஏதோ டூப்ளிகேட் ரேஷியோ 2s minus p ஓட டூப்ளிகேட் ரேஷியோ ஸ்கொயர் பண்ணிக்கணும் இல்லையா, டிவைடட் பை 3t minus b the whole ஸ்கொயர். இதோ டூப்ளிகேட் ரேஷியோ தான் என்னது 2s by 3t. கிளியரா? தென் இது a minus b the whole ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. இதோட ஃபார்முலா என்ன, a square plus b square minus 2ab. ஸோ அந்த இதற்கு வந்து இதையும் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. a minus b the whole square ஃபார்முலா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் 2s minus b the whole square, அதில் ஏக்கு பதிலாக 2s இருக்குது, பிக்கு பதிலாக p இருக்குது. அப்படின்னா 2s the whole square plus p square minus 2 into 2s into p divided by இங்கே 3t the whole square plus p square minus 2 into 3t into p equal to என்ன வரும் 2s by 3t. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3t into 2s ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், 4s ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் 4sp ஈக்குவல் டு இது மாதிரி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இது இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. 3t ஸ்கொயர்னால் 9t ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் 6tp. தென் 3t உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. 12t s square plus 3p square t minus 12spt equal to similarly 2s உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. 18st square plus 2sp square minus 12spt. ஓகேவா? ஸோ minus 12spt minus 12spt let cancelled. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 12t s square plus 3p square t equal to 18st square plus 2sp square. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எல்லாமே p தான் கேட்குறாங்க. ஓகேவா? போன சமயம் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்க, நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு சைடு வச்சுக்கிட்டு மதில் ஆப்போசிட்டில் கொண்டு போனோம். அதே மாதிரி இங்கே p டைமை ஒரே சைடு வச்சுக்கோங்க. இதில் வச்சுக்கிட்டா 3p ஸ்கொயர் t இந்த ப்ளஸ் 2sp ஸ்கொயர் ஆப்போசிட்டில் போச்சுன்னா மைனஸ் 2sp ஸ்கொயராக போயிடுமா, ஈக்குவல் டு இந்த சைடு 18st ஸ்கொயர் இருக்குது, ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 12ts ஸ்கொயராக வரும். இப்போது இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இதில் p ஸ்கொயர் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ வெளியிட்ட உள்ள என்ன இருக்கும், 3t minus 2s. இதில் 6st காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்கன்னா 3t minus 2s. 3t minus 2s 3t minus 2s கேன்சல் ஆயிரும். ஸோ p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6st. ஆப்ஷன் ஏ. p ஸ்கொயர் ஈக்குவல் டு 6st. ஆப்ஷன் ஏ. கிளியரா? நெக்ஸ்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.